ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஏஸ் படத்துடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். விஜய் சேதுபதி நடிப்புல மே 23ஆம் தேதி இன்னைக்கு தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ஒரு கிரைம் காமெடி த்ரில்லர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஏஸ் படம். இந்த ஏஸ் படத்துடைய ஒரு ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு வந்து பார்த்தோம்னா, விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா மலேசியாவுக்கு போயிட்டு ஒரு ஹோட்டல்ல வந்து ஒர்க் பண்றாரு. யோகி பாபு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கு ஃப்ரெண்டா வந்திருக்காரு. இதற்கிடையில பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கு ருக்மிணி வந்து அறிமுகம் வந்து ஆகுறாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணம் வந்து தேவைப்படுது. அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி ஹெல்ப் பண்ண வந்து போறாரு. ஸோ ஒரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி யோகி பாபு கடன் வாங்க போறாங்க. அங்கே போயிட்டு கடன் வாங்காம பார்த்தீங்கன்னா இருக்க காசை வச்சு ரம்மி வந்து விளாடுறாங்க. அதில் நிறைய பணத்தை ஜெயிச்சுட்டு வட்டிக்கு கடன் வாங்கி பணத்தை வந்து தோத்துறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 5 லட்சம் வெள்ளிக்கு மேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேவைப்படுது பணம். ஒரு மிகப்பெரிய பணம் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. ஸோ இதுக்கு என்ன பண்றது தெரியாம விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா ஒரு ஹெய்ஸ்டிக் வந்து பிளான் பண்றாரு. அதை வந்து சரியா பண்ணி முடிச்சாரு. அதனால என்ன பிரச்சனை வந்துச்சு, அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு, இதுதான் பார்த்தீங்கன்னா ஏஸ் படத்துடைய ஸ்டோரி. இந்த கதையை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கதை தான், ஒரு பிளாக் பஸ்டர் படத்தை கொடுக்குறதுக்கு. ஆனால் அதை சரியா பண்ணிருக்காங்க கேட்டோம்னா ஓரளவுக்கு சரியா பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படத்துடைய டைரக்டர் வந்து யாருன்னு வந்து பார்த்தோம்னா, ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன் படத்துடைய டைரக்டர் ஆறுமுககுமார். இவர் எடுத்த நல்ல நாள் பார்த்து சொல்றேன் படம் வந்து சரியான ஃபிளாப். அதனாலே என்னமோ தெரியல, விஜய் சேதுபதி மகாராஜான்னு ஒரு பிளாக் பஸ்டர் படம் கொடுத்து இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா சுத்தம் ஹைப்பும் இல்லை, தியேட்டர்ல பார்த்தீங்கன்னா ஆளும் இல்லை, எங்கேயுமே பார்த்தீங்கன்னா சுத்தமா ஓப்பனிங்கே வந்து இல்லை. நிறைய தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தீங்கன்னா கேன்சலே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ சுத்தம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு கிரௌடே வந்து வரல. அதுக்கு முக்கியமான காரணமா நான் வந்து பார்க்குறது ஆறுமுககுமார்ங்கிற டைரக்டர் மட்டும்தான். அது மட்டும் இல்லாம இந்த படத்துடைய ட்ரெய்லர், அதாவது ஏஸ் படத்துடைய ட்ரெய்லர், இது பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிந்து பாத்தும் ஜிங்காவும் கலந்த கலவை மாதிரியே வந்து இருந்துச்சு. சிந்து பாத்தும் பார்த்தீங்கன்னா மரண ஃபிளாப் விஜய் சேதுபதிக்கு, அதே மாதிரி ஜிங்காவும் பார்த்தீங்கன்னா படு ஃபிளாப். 2 படம் பார்த்தீங்கன்னா மொக்க படம், 2மே பார்த்தீங்கன்னா நல்லா வந்திருக்காது. ஸோ டைரக்டர் ஒரு ஃபிளாப் படம் கொடுத்த டைரக்டர், ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ரொம்ப மொக்கையா இருக்கும். இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமா கூட்டமே வந்து இல்லை, இந்த படத்துக்கு சுத்தமா ஹைப்பே வந்து இல்லை. சூரியோடைய மாமன் படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஷோ வந்து ஃபுல் ஆகுது. சூரி படத்துக்கு இருக்கக்கூடிய ஓப்பனிங் கூட பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி படத்துக்கு வந்து இல்லை. விஜய் சேதுபதி இந்த பழக்கத்துக்காக ஃப்ரெண்டுக்காக படம் பண்ணுறது வந்து நிறுத்தணும். அப்போ மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அவர் கேரியர் வந்து நல்லா வந்திருக்கு. அவரால் நல்ல படங்கள் வந்து கொடுக்க வந்து முடியும். தெரிஞ்சவங்க பழக்கத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா படம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் படமாக வந்து கொடுத்துட்டு இருக்காரு. இதனால பார்த்தீங்கன்னா அவர் கேரியரே பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆக போகுது. ஆனால் ஒரு நல்ல நாள் பாஸ் வர அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து இல்லை. அதோட பார்த்தீங்கன்னா நல்லா தான் வந்து இருக்கணும்னு சொல்லணும். இந்த படத்துடைய ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக வந்திருக்கு. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணி வந்து இருக்கு. எங்கேயுமே பார்த்தீங்கன்னா பெருசாக லேக் வந்து இல்லை. லேக்ஸ் இருக்குது, ஆனால் பெருசாக லேக் வந்து இல்லை. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எங்கேஜிங்காக வந்து போகுது. ஸ்க்ரீன் பிளே வந்து நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வரக்கூடிய விஜய் சேதுபதி ருக்மிணி போர்ஷன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து இருந்துச்சு, நல்லா வந்து எடுத்திருந்தாங்க, நல்லா ரசிக்கும்படியாக வந்து இருந்துச்சு. அப்புறம் யோகி பாபு விஜய் சேதுபதி இவங்க காம்போ வந்து ஒரு பிளாக் பஸ்டர் காம்போன்னு சொல்லலாம். இந்த படத்துல பார்த்தீங்கன்னா பயங்கரமா வந்து ஒர்க் ஆயிருக்கு. 2 பேர் இருக்கக்கூடிய சீன்ஸ்லாம் ஹியூமர்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து ஒர்க் ஆயிருச்சு. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கரமா வந்து செய்யப்படுது. இந்த ஸ்டோரி வந்து பார்த்தோம்னா ஒரு சீரியஸான ஸ்டோரி, ஆனால் அது பார்த்தீங்கன்னா படம் முழுக்க நல்ல காமெடியா இருக்குன்னு சொல்லிட்டு காமெடியா வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த ஆறுமுககுமார் பார்த்தீங்கன்னா அவர் படங்கள் வந்து ஹியூமர்ஸ் தான் வந்து வைப்பாரு. ஒரு நல்ல நாள் பாஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காமெடியாக தான் வந்திருக்கு. ஆனால் அந்த படத்தில் எதுவுமே வந்து ஒர்க் ஆகல. ஆனால் இந்த படத்தில் அப்படி இல்லை, நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா காமெடி வந்து ஒர்க் ஆயிருச்சு. படம் ஃபுல்லாகவே காமெடியாக கொண்டு போகணும்னு வந்து ட்ரை பண்ணியிருக்காரு டில் கிளைமேக்ஸ் வரைக்குமே. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒர்க் ஆயிருச்சு. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் சீரியஸ் ஆக்கியிருக்கணும். இன்னும் கொஞ்சம் சீரியஸாக பண்ணியிருந்தாலும் இந்த படம் இன்னுமே வந்து நல்லா வந்திருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவில் தான் வந்து எடுத்திருக்காங்க. மலேசியா அப்படியே சுற்றி காட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். எந்த படத்துலையும் மலேசியா இவ்வளோ நல்லா காட்டினது வந்து இல்லை. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மலேசியா வந்து சூப்பராக வந்து காமிச்சிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் ரீதியாக வந்து பார்த்தோன்னா விஜய் சேதுபதியை குறைய வந்து சொல்ல முடியாது. எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டரை வந்து வாழ்ந்துருவார். இந்த படத்துலையும் அந்த போல்ட் கண்ணன்கிற கேரக்டர் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். அப்புறம் ருக்மிணி வந்து இவங்க கேரக்டர் பற்றி சொல்றதுக்கான தேவையே வந்து இல்லை. சப்தசாகரோட செயலோட நம்ம வந்து பார்த்துட்டோம். இவங்களை பார்த்தீங்கன்னா கொடுத்த ரோலை வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. திவ்யா பிள்ளை ஒரு ரோல் வந்து பண்ணிருக்காங்க. அவங்க ரோல் வந்து நல்லா இருந்துச்சு. முக்கியமாக யோகி பாபு இந்த படத்தை ஸ்டீல் பண்ணி கொண்டு போறான்னு சொல்லணும். எக்ஸலண்டாக அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. டெக்னிக்கலாக பார்த்தாலும் இந்த படம் வந்து பிரில்லியண்டாக வந்து இருக்கணும்னு சொல்லணும். சினிமாட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா எக்ஸலண்டாக வந்து இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் தனியாக, சாங்ஸ் தனியாக வந்து பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்டின் பிரபாகரன் வந்து பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா சாம் சிஎஸ் வந்து பண்ணியிருக்காரு. ஜஸ்டின் பிரபாகரன் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான சாங்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காருன்னு சொல்லணும். ஆனால் சாம் சிஎஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்டான பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து கொடுத்துருக்காரு. படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து சூப்பராக வந்து இருக்கு. படத்தில் எடிட்டிங் பார்த்தீங்கன்னா நல்லா தான் வந்துருச்சு. எதுவும் பார்த்தீங்கன்னா குறை சொல்கிற மாதிரி வந்து இல்லை. ஸ்டன் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ் வந்து வருது. அந்த ஸ்டன் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்டாக வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஹேர் சீன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து வருது. அதாவது படத்தை வந்து விஜய் சேதுபதி வீட்டு வந்து கொள்ளடிப்பாரு. அந்த காட்சிகள் வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா இழுத்த மாதிரி வந்து இருந்துச்சு. அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து டீட்டெயிலாக வந்து போயிருக்கலாம்னு தோணுச்சு. அப்புறம் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து இருக்கு. எல்லா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் வந்து நல்லா வந்திருக்கு. பெருசாக பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து ப்ரெடிக்டபிளாக வந்து இல்லை. அப்புறம் இந்த படத்தில் கடைசி வரைக்கும் விஜய் சேதுபதி யார் என்னங்கிற ஒரு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே வந்துருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கொண்டு போகுது. எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து நமக்கு படம் வந்து லேக் ஆகலை, ஸ்லோவாக வந்து இல்லை. படம் பார்த்தீங்கன்னா நல்ல ஜாலியாக காமெடியாக பார்த்தீங்கன்னா போகுது. சீரியஸாக வந்து ஆகுது. கிளைமேக்ஸ் டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீரியஸாக வந்து படம் வந்து போகுது. அதுவுமே பார்த்தீங்கன்னா பெரிய சீரியஸாக வந்து இல்லை. இடையில பார்த்தீங்கன்னா நிறைய காமெடி வந்து இருக்குது. யோகி பாபு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் வந்து வச்சிருக்காங்க படத்தில். அந்த ட்விஸ்ட் பார்த்தீங்கன்னா சரியான ட்விஸ்ட். அது என்னன்னு வந்து நீங்கள் படம் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கங்க. அவுட்புட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா வந்திருக்குன்னு தான் வந்து சொல்லுவேன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சம்மருக்கு ஒரு ஜாலியான படமாக பார்த்தீங்கன்னா இந்த ஏஸ் படம் இருக்குங்கிறதுல டவுட்டே வந்து இல்லை. இது ஒரு நல்ல ஜாலியான என்டர்டைனர் ஃபிலிம்னு சொல்லலாம். நல்ல ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்னு கூட சொல்லலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோன்னா மதகஜராஜா ஒரு படம் வந்து வந்துச்சு. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா காமெடி மட்டும் தான் இருக்கும். மற்ற எந்த சீனுமே பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நல்லா இருக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த படம் பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் ஹிட் வந்து ஆச்சு. அவ்வளோ சூப்பராக வந்து ஓடிச்சு.
என்னன்னு வந்து பார்த்தோம்னா வெறும் காமெடி மட்டும் தான். ஸோ அந்த படத்தை ஓட வச்சாங்க, கண்டிப்பாக இந்த படத்தை ஓட வச்சு தான் வந்து ஆகணும். ஏன்னா அந்த படத்தோட பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அந்த படத்தில் சீரியஸான சீன்ஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆயிருக்காது. ஆனால் இந்த படத்தில் அந்த சீனுமே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆயிருக்கு. ஸோ அந்த படம் ஹிட் ஆகிறப்ப கண்டிப்பாக இந்த படமும் ஹிட் ஆகி தான் வந்து ஆகணும். டேரக்டரோட ஃபர்ஸ்ட் படம் நல்ல நாள் பாசுறேன் நல்லான்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு போகாமல் வந்திருக்காங்க. இந்த படம் எப்படிப்பட்ட படம்னா ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு நல்லா ஜாலியாக சிரிச்சு பார்த்து வரக்கூடிய ஒரு படம் தான் பார்த்தீங்கன்னா இந்த எஸ். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து 5க்கு 3. இந்த சம்மருக்கு ஜாலியாக ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு நல்லா சிரிச்சு பார்த்து வரக்கூடிய ஒரு என்டர்டைனர் ஃபிலிம் தான் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்.